2026 நியூ இயர் பலன்கள் அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ மேஷ ராசிகளுக்கு உறவுகள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த 2026 அப்படிங்கிறது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல பெரிய அளவுக்கு ஒரு இஷ்யூஸை கொண்டு வரும். ஏதாவது நம்ம பேசணும்னா கூட கவனமா பேசுறது அப்படிங்கிறது நல்லதுங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அடுத்த வருஷம் மே மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரா இருக்கு. மேஷ ராசி பொறுத்த வரைக்கும் கிருத்திகை பரணி எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி, குரு பகவானோட வழிபாடு வியாழக்கிழமை தோறும் காலையில ஆனாலும் சரி சாயந்தரம் ஆனாலும் சரி சுண்டல் மாலை கொண்டு போய் நீங்க குரு பகவானுக்கு 12 மாதங்களும் மாதத்துக்கு ஒரு முறை செய்தால் போதும். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ மேஷராசி நேயர்கள் அதுல இருக்கக்கூடிய February 18 ஏப்ரல் 18 இந்த தேதிகளில் ஏர்த்தில் சில மாற்றங்கள் நிகழப்போகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜி வேற லெவலில் டெவலப் ஆக போகுதுங்க. தினசரி தினக்கூலிகளுக்கு போவாங்க இல்லைங்களா, அந்த வேலை ஆட்களுக்கு வேலை பறிப்போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க நம்ம சைடு டுவர்ட்ஸ் நார்த் போகக்கூடிய கண்ட்ரியில் எர்த்துக்வேக் வால்கனோ வரதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்குதுங்க. இப்போ இந்த 2026 எண்டில் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வரதுக்கான வாய்ப்புகளே கொடுக்குது. இதுக்கு நம்மளுக்கு இந்தியாவுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. கேட்ஜெட்ஸ் ஸ்கிரீன் டைமை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க குழந்தைகளுக்கு. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவிட்டியா இருந்துச்சு அப்படின்னாலே இந்த 2026 உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு செல்ஃபா வராது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க.